போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. பதுளை மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சகல நீதிமன்றங்களின் நீதிபதிகளினதும் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் வயதெல்லையை 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார முன்வைத்த விசேட அமைச்சரவை யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த அமைச்சரவை அங்கீகாரத்திற்கமைய உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு நீதிமன்ற சட்டத்தை திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. குறித்த சட்ட வரைவை தயாரிப்பதற்கான யோசனையை சட்டவரைஞர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. 1978 ஆண்டு 2ஆம் குடியரசு அரசியல் அமைப்பின் 107(5) பிரிவின் பிரகாரம் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை 65 குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் புதிய யோசனைக்கு அமைய வயதெல்லை 67 நீடிக்கப்படவுள்ளது. அந்த சட்டத்தின் இணைப்பிரிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதெல்லை 63 குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் புதிய யோசனைக்கு அமைய வயதெல்லை 65 நீடிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது ஓய்வு பெறும் வயதெல்லை 61 நீதிவான் நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதெல்லை தற்போது 60 காணப்படுகிறது. தற்போதைய புதிய யோசனைக்கு அமைய மேல் மற்றும் கீழ் நிலை நீதிமன்றங்களின் சகல நீதிபதிகளினதும் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படவுள்ளது. நாட்டில் இந்த ஆண்டின் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 83,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று வரையிலான நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 82,838 பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 27,464 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போது அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலே பதிவாகி வருகின்றனர். இது சதவீத அடிப்படையில் 21.25 ஆகும். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 16,457 டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 5,685 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இன்றைய தின நிலவரப்படி 61 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இது சதவீத அடிப்படையில் 0.07 ஆகும். நமது நாட்டின் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அரசும் இன்று இந்த மலையக மக்களை தோட்ட தொழிலாளர்களாக மாத்திரமே அழைத்து வருகின்றது. நாம் இம்மக்களை நாட்டின் காணி உரிமையை கொண்ட தோட்ட தொழில் முனைவோராக பலப்படுத்துவோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் பல்வேறு தரப்பினரும் காணி உரிமை, வீட்டுரிமை, கொடுப்பனவுகள் மற்றும் சம்பளம் பற்றி பேசுகின்றனர். ரூபாய் 1000, ரூபாய் 1500, ரூபாய் 2000 என சம்பளம் பற்றி பிஸ்தாபிக்கின்றனர். இன்று ரூபாய் 1750 கிடைப்பதும் பறிக்கப்படும் கொழுந்தின் கிலோ எண்ணிக்கையின் அடிப்படையிலேயாகும். மலையக மக்களின் பெரும்பான்மையானோர் இன்றும் லயன் தொடர் குடியிருப்புகளிலே வசித்து வருகின்றனர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். நமது நாட்டின் தேயிலை காணிகளில் 60% பெருந்தோட்ட வர்த்தகர்களுக்கு சொந்தமாக காணப்படுகின்ற போதிலும் அவர்கள் சுமார் 30% தேயிலை உற்பத்தியே செய்கின்றனர். ஆனால் 40% காணிகளை மட்டுமே கொண்டுள்ள சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் 70% பங்களிப்பை பெற்றுத் தருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் வருடாந்த மாநாட்டு நேற்று பலாங்கொடையில் நடைபெற்ற போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரஹித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரண தொகுதியின் முன்னாள் அமைப்பாளராக செயற்பட்ட சரித் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்களுள் ஒருவரான அருண எண்ணத்திகே ஆகிய மூவரையும் பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கடந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர்களின் சட்டத்தரணிகளால் இந்த பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்றைய தினம் பிணை உத்தரவை அறிவித்த கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டார். சரீர பிணையாளர்கள் பிணையின் பெறுமதியை உறுதிப்படுத்தும் வகையிலான வருமானம் அல்லது சொத்துக்கள் உள்ளமையை உறுதிப்படுத்தும் சான்றிதழ்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிவானின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் கடவுச்சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் இதன்போது உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றத்தை டிசம்பர் மாதம் 8 நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் லஞ்ச ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டார். தேவினுவர வரலாற்று சிறப்பு மிக்க ஸ்ரீ உட்பல் வர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த எசல பெரையரா விழா இன்று நடைபெறவுள்ள காவடி நடன ஊர்வலத்திற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை அமல்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடி படை
படையினரும் ஊர்வலத்தின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தேவினுவர ஊர்வலத்தின் காவடி நடனம் தொடர்பாக இரு பாதாள உலக குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் நிலைமை காரணமாக இந்த முறை அந்த நடனத்தை நிறுத்துவதற்கு போலீஸ் மா அதிபர் அண்மையில் பரிந்துரைத்திருந்தார். எனினும் இது தொடர்பாக தீர்மானிப்பதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை மாத்திர மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கடந்த ஆண்டுகளில் காவடி நடனத்தில் பங்கேற்ற அனைத்து குழுக்களுக்கும் இந்த முறை காவடி நடனத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி போலீசாரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இன்றைய தினம் தெவினுவர உத்பல வர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த பெரேர காவடி நடனத்துடன் வீதி உலா வரவுள்ளது. இதனிடையே தெவினுவர பெரேர பாதுகாப்பு தொடர்பாக மேலெழுந்துள்ள பிரச்சினை குறித்த அரசியல் மேடைகளில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. தற்போதைய அரசாங்கத்திடம் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக சரியான வேலைத்திட்டம் எதுவும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த் ரத்னப்பிரிய தெரிவித்துள்ளார். தெவினுவர உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த பெரேராவில் கலந்து கொள்ளவுள்ள காவடி நடன குழுக்கள் சிலவற்றை சேர்ந்த உறுப்பினர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று முற்பகல் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பெரேர ஊர்வலத்தின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு படையினரின் சுமார் 1500 உறுப்பினர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இதில் கலந்து கொள்ளும் அனைத்து காவடி குழுக்களும் உடனடி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. தெவினுவர உத்பலவர்ண ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தின் வருடாந்த பெரேராவில் காவடி குழுக்களை பங்கெடுக்க செய்வது தொடர்பில் இரு பாதாள உலக குழு தலைவர்களுடன் இடையே ஏற்பட்ட மோதல் நிலைமை தேவாலயத்திற்கு அருகில் உள்ள வீடு ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் வரை தீவிரமடைந்தது. உருவான இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவாலயத்தின் வருடாந்த பெரேரா ஊர்வலத்தில் காவடி நடன குழுக்கள் பங்கேற்பதை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு போலீஸ் மா அதிபரினால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்தறை மாவட்ட செயலகத்திற்கு பரிந்துரை ஒன்றும் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொத்தட்டுவ நகருக்கு அருகில் புறக்கோட்டை நோக்கி சென்ற பேருந்துடன் எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டி மோதியதில் 37 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் பின்னிருக்கையில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் பெண் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சாரதி ஏற்கனவே உயிரிழந்திருந்தார். இலங்கை உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளில் ஒன்றாக சர்வதேச நிதி அமைப்பினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான முதலீட்டாளர் தொடர்புகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை பற்றிய அறிக்கையின்படி இலங்கைக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அறிக்கையின் பிரகாரம் மிக வேகமாக வளர்ச்சியடையும் நாடுகளின் வரிசையில் இலங்கை 4வது இடத்தை பெற்றுள்ளது. இதில் முதலிடத்தை வியட்நாமும், 2ஆம் இடத்தை பெலிஸும், 3ஆம் இடத்தை மெசாம்பிக்கும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு தொடர்புகள் ஆகிய துறைகளில் இலங்கை தற்போது வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக சர்வதேச நிதி அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மைக்காக குறிப்பிட்ட தரவரிசையில் இலங்கை 5ஆம் இடம் வரை முன்னேறியுள்ளது. எல்னினோ காலநிலை நிகழ்வு காரணமாக வரும் மாதங்களில் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை மேலும் அதிகரித்து மழை வீழ்ச்சி குறையக்கூடும் என்பதால் நீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான பொதுமக்களிடம் கோரியுள்ளார். இந்த நிலைமை மேலும் 8 முதல் 10 மாதங்களுக்கு, அதாவது அடுத்த ஆண்டின் மார்ச் ஏப்ரல் வரை நீடிக்கக்கூடும் என்றும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இது மிகவும் தீவிரமான நிலையை அடையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். காலநிலை முன்னறிவிப்புகளின்படி சப்ரகமுவ, மேல், வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தர, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மழை வீழ்ச்சியின் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதோடு குறிப்பாக ஜூலை 29ஆம் தேதி சற்று கூடுதல் மழை பெய்யக்கூடும். ஜூலை மாத இறுதி நாட்களிலும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலும் இந்த பகுதிகளில் குறைந்த அல்லது கூடிய மழை நிலை காணப்படுகின்ற போதிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையற்ற கடுமையான வெப்பமான வானிலை நிலவும் என பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது திருகோணமலை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை கடந்து மிக அதிக மட்டத்தில் காணப்படுவதாகவும் வரும் நாட்களில் இது மேலும் உயரக்கூடும் என்றும் அஜித் விஜயமான தெரிவித்தார். இதன் காரணமாக கடுமையான வெயில் நிலவும் நண்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையிலான காலத்தில் திறந்தவெளி பணித்தலங்களில் தங்கியிருப்பதை முடிந்தவரை தவிர்க்குமாறும் நிழலான இடங்களில் தங்கியிருந்து போதுமான அளவு நீர் அருந்துமாறும் அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சிறு குழந்தைகளை திறந்த வெளியில் நடமாடுவதை முடிந்தவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அஜித் விஜயமான மேலும் தெரிவித்தார். வீணா இவென்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்பாட்டில் இடம்பெற்ற AI திரி அபிமன் விருது வழங்கும் நிகழ்வில் துறையில் பிரசித்தி பெற்ற பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சியத்த தொலைக்காட்சி 6 விருதுகளை பெற்றுக் கொண்டது. சியத்த செய்தி பிரிவிற்கும் சியத்த நிகழ்ச்சி பிரிவிற்கும் 6 விருதுகள் கிடைத்தது. சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான விருதை லக்ஷிகா பெர்னாண்டோ பெற்றுக் கொண்டார்.
சிறந்த செய்தி அறிக்கையிடலுக்கான விருதை அஞ்சனா கருணாரட்ன பெற்றுக்கொண்டார். சிறந்த மகளிர் நிகழ்ச்சி தயாரிப்புக்கான விருதை ஆஷா லியனகே பெற்றுக்கொண்டார். மிஸ் ஸ்ரீலங்கா என்ற சிறந்த சர்வதேச நிகழ்ச்சிக்கான விருதை ஆஷா லியனகே பெற்றுக்கொண்டார். Best International Pageant Program Award. This special award goes to Mrs. Asha Liyanage for Theatre Miss Sri Lanka Miss World. சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான விருது தருபிரிர நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. அதன் தயாரிப்பாளர் சலனி தாரகா பெற்றுக்கொண்டார். Best Entertainment Program Director Award. This award goes to Shalini Tharaka for Theatre Tarupirira. அதேபோன்று சிறந்த இசை நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கான விருதை பிரைம் ஸ்டுடியோ நிகழ்ச்சிக்காக சிதாரா கலுஆராய்ச்சி பெற்றுக்கொண்டார். விருது பெற்ற அனைவருக்கும் ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள். அகில இலங்கை ஐக்கிய இந்து குருமார் சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டம் தலவாக்கல கதிரேசன் ஆலய மண்டபத்தில் சங்கத்தின் ஸ்தாபகர் எஸ் கந்தராஜா குருக்கள் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பழைய நிர்வாகம் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. இதன்போது தலைவராக ரவிக்குமார் குருக்கள், செயலாளராக குணசேகரன் ஐயா, பொருளாளராக பிரசாந்த் குருக்கள், உபத்தலைவராக செல்லதுரை குருக்கள், உப செயலாளராக சிவஸ்ரீ சந்திரகாந்த குருக்கள், செயற்குழு தலைவராக நகுலேஸ்வர சர்மா மற்றும் அறநெறி செயற்குழு தலைவராக சிவபித்தன் தியாக சுவாமிகள் தெரிவு செய்யப்பட்டனர். இதன்போது குருமார்களுக்கான தனி வீடு திட்டம் முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தனர். முதல் பாகத்திலையும் நாங்கள் ஸ்ரீவித்யா வேத பாடசாலை ஆரம்பித்து அன்று வேத பாடசாலையினுடைய மாணவர்களாக கிட்டத்தட்ட 40 மாணவர்களை நாங்கள் அங்கே உருவாக்கி கிரந்த பாஷையிலே நாங்கள் இந்த வேத முறையை கற்பித்தோம். அதிலே தொடர்ந்து வேத பாடசாலை நடைபெற்றது. சிறு
காரணங்களுக்காக மாணவர்கள் வருகை குறைவாக இருந்த காரணத்தினால் அது பிற்போடப்பட்டு வாட்ஸ்அப் குழாமிலே நாங்கள் இந்த பாடசாலையை நடத்தி வந்தோம். அப்படி இருந்தும் கோவில் மண்டபத்திலே நாங்கள் நடத்துவதற்கு மாணவர்கள் பற்றாக்குறையாக இருந்த காரணத்தினால் கோவிலுக்கு எதிரே இருந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் தனியார் மண்டபத்தில் நாங்கள் இந்த பாடசாலையை நடத்தி வந்தோம். அப்படியெல்லாம் நாங்கள் செய்து அடுத்தபடியாக நாங்கள் 10வது ஆண்டு விழாவாக கிரகப்பிரவேச மங்கலம் பஞ்சமூர்த்தி யாக மண்டப பூஜை என்கின்ற நூல் வெளியீட்டை செய்தோம். அது மட்டுமில்லாது கொரோனா காலத்திலே 5 கட்ட நிவாரணத்தை கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான ஒரு தொகையை நாங்கள் 5 கட்டமாக நிவாரணம் குருமார்கள், அனைத்து குருமார்கள், மங்களவாத்திய கலைஞர்கள், நூரலி மாவட்ட தமிழிசை கலைஞர்கள், கர்ப்பிணிகள், அங்கவனமுற்றவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் உணவுப் பொதிகள் அதாவது பொதிகள் நிவாரணப் பொதிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அன்பே சிவம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிட்டம்பலம். அகில இலங்கை ஐக்கிய இந்து குருமார் சங்கத்தினுடைய பொதுக்கூட்டம் இன்று 27/7/2026 இன்றைய தினம் தலவாக்கலை நகர் ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தினுடைய கலாசார மண்டபத்திலே நடைபெற்றது. இதில் பெருந்திரளான குருமார்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைய தினம் புதிய நிர்வாக குழு தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டவர்கள் நாங்கள் அங்கீகாரம் செய்யப்பட்டு இன்று பதவியிலே முன்வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இலங்கை வாழ் அனைத்து குருமார்களுக்கும் இதனை ஒன்றிணைந்து செயல்பட அழைப்பு வைப்பதோடு இந்த குருமார்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்று இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த குருமார்களை கண்டுகொள்வதில்லை. காரணம், பல விடயங்கள் முன்னேற்பாடாக பல முன்னிகழ்வுகள் நடைபெற்றது. தீபாவளி பண்டிகை இப்படியான நிகழ்வுக்கு அகில இலங்கை ஐக்கிய இந்து குருமார் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்புக்கு எவ்விதத்திலும் அழைப்பு விடுக்கவில்லை. இது கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கின்றது. ஆகையால் இந்த குருமார்களுக்கு இன்று அனாதையற்ற நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீடு திட்டம், ஒரு பாடசாலை திட்டம் இவர்களுக்கு இன்னும் முன்வரவில்லை. ஏற்கனவே நாங்கள் பல அரசாங்கங்களிடம் இதை முன்வைத்திருக்கின்றோம். ஆகையால் இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் இதற்கு முன்வந்து எங்களுடைய குருமார்களுக்கான கோரிக்கையை முன்னெடுத்து எங்களுக்கு ஒரு நல்வழிக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். லிந்துள்ள பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்கள் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்ற வாகனம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தலவாக்கல நுவர்லிய பிரதான வீதியில் லிந்துள்ள நகர் பகுதியில் இன்று அதிகாலை சுமார் 4:30 மணியளவில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் மீது கேப் வாகனம் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் தப்பிச் சென்றுள்ளது. இந்த விபத்தில் வீதியோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று, சிறிய ரக வேன் ஒன்றும் 2 மோட்டார் சைக்கிள்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மஹிந்திரா பலேரோ ரக கேப் வாகனம் குறித்த வாகனங்கள் மீது மோதிய பின்னரும் அதன் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சம்பவம் இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய கேப் வாகனம் சம்பவம் இடத்திலிருந்து தப்பிச் செல்லும் காட்சிகள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களில் தெளிவாக பதிவாகியுள்ளன. இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தப்பிச் சென்ற கேப் வாகனத்தையும் அதன் சாரதியையும் அடையாளம் காணும் நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் தேசிய நேர்மை வாரம் ஆரம்பத்தை முன்னிட்டு நுவரெலிய மாவட்ட செயலாளர் திருமதி துஷாரி தென்னகோன் அவர்களின் தலைமையில் இன்று விழிப்புணர்வு நடைபவனி நுவரெலிய பிரதான நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் ஆரம்பிக்கப்பட்டது. ஊழலற்ற முன்மாதிரியான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் தனிப்பட்ட லாபங்களை விட பொது நலனுக்கு முன்னுரிமை அளித்து சுய ஒழுக்கம் மற்றும் நெறிமுறைகளுடன் சேவையாற்றும் அரசு அதிகாரிகளை உருவாக்குவதே இதன் முதன்மை நோக்கமாகும். நுவரெலிய மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு நடைபவனி நுவரெலிய பிரதான வீதி வழியாக பதுளை வீதியூடாக நுவரெலியா சினி சிட்டா நகர மண்டபத்தை நோக்கி சென்றது. இப்பேரணியில் முப்படையினர் அடங்கலாக சுமார் 500க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து அங்கு ஒருநாள் விழா நடைபெற்றது. கொழும்பு செட்டியார் தெரு மற்றும் பம்பளப்பட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் 152வது ஆண்டு ஆடிவேல் வெள்ளிரத பவனி இன்று ஆரம்பமானது. நூற்றாண்டுக்கும் மேலான பாரம்பரியம், தமிழர் பண்பாடு ஆகியவற்றை தலைமுறையாக சுமந்து வரும் இந்த மகத்தான விழா இன்று இலங்கையின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்து சமய விழாக்களில் ஒன்றாக மதிக்கப்படுகிறது. இவ்வாலயத்தின் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடிவேல் வெள்ளிரத பவனி சாதாரண உற்சவம் அல்ல.
இது வரலாறு, பக்தி, பண்பாடு மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் சங்கமமாக விளங்கும் ஆன்மீக பெருவிழாவாகும். பல்வேறு சமயத்தினரும் இனத்தினரும் இந்த விழாவை கண்டு மகிழ்வதும் பக்தியுடன் கலந்து கொள்வதும் இதன் தனிச்சிறப்பாகும். நேற்று மகேஸ்வர பூஜையுடன் பூர்வாங்க கிரியைகள் நேற்று ஆரம்பமாக இன்று காலை செட்டியார் தெரு ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து புறப்படும் வெள்ளிரதம் மெயின் வீதி, சத்தாம் வீதி, ஜனாதிபதி மாளிகை, காளி வீதி, அலரி மாளிகை வழியாக பம்பலப்பிட்டி ஸ்ரீ புதிய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தை வந்தடைந்தது. எதிர்வரும் 31ஆம் தேதி காலை 8 மணிக்கு வெள்ளிரதம் மீண்டும் பம்பலப்பிட்டி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மதியம் காளிமுக திடலை வந்தடைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். இரவு நேரத்தில் மீண்டும் செட்டியார் தெரு ஆலயத்தில் உற்சவம் இனிதே வந்து நிறைவடையும். பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லாம் வல்ல கதிர்வேலாயுத சாமியின் துணையுடன் இந்த திருவிழா ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. 152வது வருடமாக இது நடக்கிறது. இது நாட்டுக்கோட்டை நகரத்தாரால் 150 வருடத்துக்கு முன்னே ஆரம்பித்தது. கதிர்காமத்து திருவிழாவை ஒட்டி அந்த காலத்தில் சூழ்நிலைகள் காரணத்தினால் யாத்திரையில் போக முடியாவிட்டனால் அப்போ இருந்த நகரத்தார்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து அனுமதி பெற்று கதிர்காமத்திலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து இங்கே வேலுக்கு அபிஷேகம் நடத்தி ஊர்வலமாக வந்து பக்தர்களின் தரிசனத்துக்காக வேண்டி ஊர்வலமாக 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயம், அதாவது புதிய கதிர்வேலாய சுவாமியும் மறு வருஷத்தில் பழைய கதிர்வேலாய சுவாமி கோயிலும் வேல் அருந்தி வீதி வலமாக செட்டியார் தெருவில் இருந்து புறப்பட்டு பம்பலப்பட்டியில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று அங்கே 2 நாள்கள் சாமி அலங்காரத்தில், அதாவது முதல் நாள் வந்து கதிர்காமத்து முருகன் தோற்றத்தில் அலங்காரத்திலும் 2வது நாள் சயனத்திலும் அங்கே தோற்றம் அளித்துவிட்டு 4வது நாள் திருப்பி பம்பலப்பட்டியிலிருந்து செட்டியார் தெருவுக்கு சேர்க்கைக்கு திரும்பி வந்து அடைவார். அப்பொழுது எல்லா மக்களையும் அவர் வாழ்த்தி தரிசனித்து இந்த நாட்டின் நல்லதை கருதி வீதி வலமாக வர்றது இது 2 வருஷத்துக்கு ஒரு முறை. முதல் நாள் வந்து சம்மாங்கோடு கோவில் தேர் வந்து அது காவடி ரதமாக முதல் நாள். அப்போ அந்த காலத்தில் ஐதீகம் வந்து முருகனுக்கு முன்னுக்கு காவடி போகிறதுன்னு. அப்பொழுது வேல் அருந்தி வர்றதுக்கு முன்னாடி முதல் நாள் காவடி ரதம் எடுத்து வர்றது அது சம்மாங்கோடு கோவில். இந்த வருஷம் அவங்க எடுக்கல, இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறனால இந்த வருஷம் அதனால் ஒரு தேர் தான் வருது. ஆனால் 2 தேரும் எல்லா மக்களும் தரிசனித்து 2மே முருகன் தான் வர்றது. இது இந்த கோயிலுக்கோ அந்த கோயிலுக்கோ ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த காலத்தில் 2 கோயிலுமே ஒன்றாகத்தான் எல்லா காரியங்களும் செய்தது. இப்பொழுதும் அப்படி தான் நடக்குது. அதனால் இது இன்னி பிற்காலத்திலும் இப்படி விசேஷமாக நடக்கிறதுக்கு முக்கியமாக இந்த ரதம், இந்த வெள்ளி ரதம், இலங்கையிலே ஒரே ஒரு வெள்ளி ரதம் தான் இருக்கிறது. இந்த ரதமும் 150 வருடம். செட்டியார் தெருவின் ஒத்துழைப்போடு அங்கே இருக்கும் அனைவரும், அதுலேயும் ஆடிவேல் குழு, அவங்க இதில் ரொம்ப மும்முரமாக நின்று எல்லா வேலைகளையும் அவங்க மெனக்கெட்டு பார்த்து, இல்லாட்டி இன்றைக்கி நகரத்தாருன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எங்களால் ஆதரவு கொடுக்க முடியும்படிய அனைத்து வேலைகளையும் ஏற்பாடுகளையும் இந்த ஆடிவேல் குழு அவங்க முன் நின்று எல்லாரையும் நடத்தி சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றது. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த ஒத்துழைப்பு வருங்காலத்திலும் இளைஞர்கள் பின்பற்றணும், இளைஞர்கள் பங்கு பெற்றணும். மற்ற பின்னுக்கு நின்று நாங்கள் யோசனை தான் சொல்ல முடியும். அதுக்கு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது, எல்லாரும் கலந்துக்கிறோம். இதில் வந்து தனிப்பட்ட எதுவுமே இங்கே வரக்கூடாது. முருகனுக்கு முன்னாடி முருகன் வந்து அனைவருக்கும் சமம், எல்லாரையும் வாழ்த்துறதுக்குத்தான் வீதிக்கு வந்திருக்கிறார். அதனால் ஒருத்தருக்கு எந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் அதை இங்கே முன்வைக்கக்கூடாது. பக்தர்களுங்கிற முறையில் எல்லாம் சமமாக நின்று முருகனை தரிசிக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. நான் ராஜேந்திரன் செட்டியார், இந்த புதிய கதிர்வேலாய சுவாமி கோவிலின் பிரதம அரங்காவலர், தர்மகர்த்தா. அதனால் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பை நான் திருப்பி கேட்டுக்கிறேன். இந்த திருவிழா
வருங்காலத்திலும் இதேபோல் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் புலம்பெயர் தகவல் மையமும் இணைந்து அரசாங்க நிறுவனங்கள், புலம்பெயர் தகவல் மையம் மற்றும் ஊடகங்களுக்கு இடையிலும் பாதுகாப்பானதும் ஒழுங்கானதுமான இடம்பெயர்வை ஊக்குவித்தல் எனும் தொனிப்பொருளில் அச்சு, இலத்திரனியல் மற்றும் சமூக ஊடகவியலாளர்களுக்கு புலம்பெயர் பணியாளர்களின் செய்திகளை எழுதுவது தொடர்பாக ஒருநாள் பயிற்சி பட்டறை அண்மையில் கொழும்பு 2 அமைந்துள்ள சிட்டி சென்டர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களை வலுவூட்டுதல், புலம்பெயர் தகவல் மையத்தால் வழங்கப்படும் சேவைகளும் ஆலோசனைகளும், இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் வழங்கப்படும் சேவைகள், மனித வியாபார கடத்தல் மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பான விளக்கங்கள், பெண்கள் வலுவூட்டும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்தலும், பாதுகாப்பான புலம்பெயர்வுக்கு உதவுதல், சட்டம் மற்றும் நலன்புரி பாதுகாப்பை உறுதி செய்தல் தொடர்பான விளக்கங்கள், பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்தல் உள்ளிட்ட புலம்பெயர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக பயிற்சி பட்டறையில் தெளிவுகள் வழங்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவிற்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பும் போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் நாட்டில் கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கத்தினால் வழங்கக்கூடிய பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்பு குறித்தும் ஜனாதிபதியின் அவதானம் செலுத்தப்பட்டது. இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, இலங்கை கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் எரான் விக்ரம்ரட்ன மற்றும் அதன் ஏனைய உறுப்பினர்களான ரொஷான் மானாம, அவந்தி கொலம்பகே, உப்புல் குமாரப்பெரும, துஷிர ரதெல்ல, சிதாத் வெத்தமுனி, டினால் பிலிப் ஆகியோர் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டனர்.